காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக இஸ்ரேலும் ஹமாஸும் பரஸ்பரம் குற்றச்சாட்டு. எதுவும் அமைதி உடன்படிக்கைக்கு ஆபத்தை ஏற்படுத்தாது என்று கூறும் ட்ரம்ப். ஜமைக்காவில் பரவலான சேதத்தை ஏற்படுத்திய மெலிசா சூறாவளி. கிழக்கு கியூபாவில் கரையை கடந்த நிலையில் ஏற்பட்ட சேதங்கள். அமெரிக்க அதிபரின் ஆசிய சுற்றுப்பயணம். தென்கொரியாவுடன் வர்த்தக உடன்படிக்கை எட்டப்படும் நிலையில் இருப்பதாக கூறும் அதிபர் ட்ரம்ப். ட்ரம்பின் வரி விதிப்பால் அதிகரிக்கும் பொம்மைகளின் விலை. அமெரிக்காவின் சிறு வர்த்தகர்களை பாதிக்கும் பணவீக்கம். காசா நகரத்தின் வடக்கு பகுதியில் உள்ள வீடுகள், பள்ளிக்கூடங்கள், குடியிருப்புகள் மற்றும் நகரத்தின் தெற்கு மற்றும் மைய பகுதிகளிலும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. நேற்று தெற்கு காசாவில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிய ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இன்று மீண்டும் அமல்படுத்துவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. எதுவும் இந்த போர் நிறுத்தத்தை ஆபத்திற்கு உட்படுத்தாது. மத்திய கிழக்கின் அமைதிக்கான சிறு பகுதியாகத்தான் ஹமாஸ் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும். நல்லபடியாக நடந்து கொள்வதாக அவர்கள் கூறியுள்ளனர். அவ்வாறு இருந்தால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இல்லை என்றால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அழிக்கப்படும். அவர்கள் இஸ்ரேலிய ராணுவ வீரரை கொண்டுள்ளனர். அதனால் இஸ்ரேல் திருப்பி தாக்கியுள்ளது. காசா முழுவதும் நேற்று இரவு நடத்தப்பட்ட இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்கள் அமெரிக்கா ஏற்படுத்திய அமைதியின் பலவீனத்தையும் காசா மக்களின் பலவீனத்தையும் மீண்டும் காட்டின. தங்களின் படைகள் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி இதுவென இஸ்ரேல் கூறியது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய இந்த தாக்குதல் ஒரு தீவிரமான குற்றம் என்று ஹமாஸ் விமர்சித்துள்ளது. ஆனால் 15 நாட்களாக போர் நிறுத்தத்தை ஹமாஸ் மீறி வருவதாகவும் அனைத்து பணைய கைதிகளையும் ஒப்படைக்க அவர்கள் தவறிவிட்டதாகவும் இஸ்ரேல் கூறுகிறது. இந்த நேரத்தில் இஸ்ரேல் பொறுமையாக காத்திருந்தது மட்டுமல்லாமல் சிறைபிடிக்கப்பட்ட எங்களுடைய 28 இறந்த பணை கைதிகளின் உடல்களை மீட்டு ஒப்படைக்க ஹமாஸுக்கு வாய்ப்பளித்தது. காசாவில் இன்னும் இருக்கும் எங்கள் 13 இறந்த பணை கைதிகளின் எச்சங்களை ஹமாஸால் கண்டுபிடித்து மீட்டெடுக்க முடியும் என்பதை நாங்கள் முழுமையாக அறிவோம். ஹமாஸ் உறுப்பினர்கள் ஒரு உடலை புதைத்துவிட்டு பின்னர் புல்டோசர் மூலம் அதனை வெளியே எடுப்பது போன்ற காட்சிகளை இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டது. பின்பு அதை மீண்டும் தோண்டி எடுப்பதற்கு முன்பு செஞ்சிலுவை சங்க ஊழியர்களுக்கு முன்னால் அவர்கள் மீண்டும் புதைத்தது போல அந்த காட்சிகள் தோன்றின. போர் நிறுத்தத்தை செயலிழக்கச் செய்ய இஸ்ரேல் பொய்யான கதைகளை உருவாக்கி வருவதாக ஹமாஸ் கூறியது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த செஞ்சிலுவை சங்கம், இதற்கு பின் உள்ள விவரங்கள் தெரியாமல் எங்கள் குழு எச்சங்கள் மீட்கப்பட்டதாக தோன்றியதை மட்டுமே கவனித்தது. ஒரு போலியான மீட்பு சம்பவம் அரங்கேற்றப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தெரிவித்தது. நேற்று கான்யூனிஸில் கேமராக்கள் மற்றும் கூட்டத்தின் ஆரவாரத்திற்கு மத்தியில் மற்றொரு சடலம் வெளியே எடுக்கப்பட்டது. ஆனால் நேற்று இரவு திட்டமிடப்பட்ட ஒப்படைப்பு இஸ்ரேலின் அத்துமீறல்கள் காரணமாக ஹமாஸால் ரத்து செய்யப்பட்டது என்று அந்த குழு கூறுகிறது. பரஸ்பரம் நம்பிக்கையில்லாத தரப்பினரின் இந்த போர் நிறுத்தம் மோதலின் இன்னொரு வடிவமாகவே தோன்றுகிறது. சாண்டியாகோ டி கியூபாவில் வெள்ளம் சூழ்ந்த தெருக்களின் காட்சிகள் இவை. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை இது காட்டுகிறது. மேலும் 7.5 லட்சம் மக்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். முன்னதாக மெலிசா ஜமைக்காவை தாக்கியது. சாலைகளில் வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்தது. கட்டடங்களின் கூரைகள் தூக்கி வீசப்பட்டன. மணிக்கு 300 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் காற்று வீசிய நிலையில் 75 சென்டிமீட்டர் வரை மழை பெய்தது. 5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் மின்சாரம் இல்லாமல் தவித்து வருகின்றனர். எந்தெந்த பகுதிகள் சேதமடைந்துள்ளன என்பதை தெரிந்து கொள்ள சமூக ஊடகங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தன. உதவி தேவைப்படும் இடங்களின் வீடியோக்களையும் படங்களையும் மக்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். பிரச்சனை என்னவென்றால் பல சமூகங்கள் மின்சாரம் இல்லாமல் இருப்பதால் அவர்களுக்கு இணைய சேவை தொடர்பு குறைவாகவும் குறைந்த பேட்டரி மட்டுமே எஞ்சியும் உள்ளது. தற்போது ஜமைக்காவின் 75% மக்கள் இணைய தொடர்பின்றி உள்ளனர். மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அது விரைவாக மீளும் என்று எதிர்பார்க்க முடியாத சூழல் உள்ளது. அதிகாரிகள் பாதுகாப்பு உபகரணங்களை மேற்கு பகுதிகளுக்கு நகர்த்த இருந்தாலும் புயலின் பாதை மற்றும் அதன் தாக்கத்தை அவர்களால் கணித்திருக்க முடியாது. தென்கொரியாவில் வியாழக்கிழமை அன்று ட்ரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்திப்பார். உலகின் 2 மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் இடையிலான வர்த்தக போரை மேலும் தீவிரப்படுத்துவதை தவிர்க்கவும் உலகளாவிய விநியோக சங்கிலிகளில் அமைதி ஏற்படவும் இந்த சந்திப்பு முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை பெற பல மாதங்களாக தென்கொரியா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. இதன் மூலம் தென்கொரியாவின் இறக்குமதி பொருட்களுக்கான அமெரிக்க வரி விதிப்பு 25% இருந்து 15% குறைக்கப்படும். மேலும் தென்கொரியா அமெரிக்காவில் $350 பில்லியன் முதலீட்டை செய்ய வேண்டும் என்றும் அதுவும் ரொக்கமாக இருக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தென்கொரியாவின் பொருளாதாரத்தில் 1/5 பங்காகும். ட்ரம்ப் கோரும் விஷயம் தென்கொரியாவில் நிதி சிக்கலை ஏற்படுத்தும் என்று தென்கொரியா கூறி வருகிறது. ட்ரம்பை அமைதியை உருவாக்குபவர் என்று தென்கொரிய அதிபர் புகழ்ந்துரைத்தார். இதன் மூலம் தென்கொரியாவிற்கு சாதகமான அம்சத்தை பெற அவர் முயற்சித்தார். இது முகஸ்துதியோ அல்லது யுக்தியோ, அது எவ்வாறு செயல்பட போகிறது என்பதை இனிமேல் தான் பார்க்க வேண்டும்.
நியூயார்க் நகரத்தின் ரைபேகா பகுதியில் கடந்த 24 ஆண்டுகளாக பூமராங் பொம்மை கடை அமைந்துள்ளது. ட்ரம்பின் வரி விதிப்பு காரணமாக கடையின் எதிர்காலம் குறித்து அதன் உரிமையாளர் கரீன் பார்விக் கவலைப்படுகிறார். இதில் அமெரிக்காவுக்கு வெளியே தயாரிக்கப்படுபவை எவ்வளவு? கிட்டத்தட்ட 95%. சீனாவில் எவ்வளவு தயாரிக்கப்படுகின்றன? கிட்டத்தட்ட 85 முதல் 90%. ட்ரம்ப் நிர்வாகத்தின் வரி விதிப்பு காரணமாக கடந்த 6 மாதங்களாக அமெரிக்காவில் பொருட்களின் விலை அதிகரித்து வருகிறது. சீன பொருட்கள் மீதான இறக்குமதி வரி 3 இலக்கமாக அதிகரித்துள்ளது. இதனால் கரீன் போன்ற சிறு வர்த்தகர்கள் பாதிப்பை எதிர்கொள்கின்றனர். இந்த வரி விதிப்புகள் உண்மையிலேயே அமெரிக்கர்கள் மீதானது, அவை நுகர்வோர் மீதானது. நிர்வாகம் என்ன கூறினாலும் அல்லது யார் பாதிக்கப்படுகிறார்கள், எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நிர்வாகம் புரிந்து கொள்ளவில்லை. இது 100% அனைத்து அமெரிக்க குடிமக்களுக்கும் துன்பத்தை கொடுக்கிறது. இந்த வரி விதிப்பு காரணமாக அமெரிக்காவில் கூடுதலாக இந்த ஆண்டு வர்த்தகங்கள் மீது $1.2 டிரில்லியன் சுமை கூடும். இதில் 2 பங்கானது அதிக விலை என்ற பெயரில் நுகர்வோருக்கு கடத்தப்படும் என்று S&P குளோபல் மதிப்பிட்டுள்ளது. இவைதான் கோரல் பொம்மைகள். பிரான்ஸ் நிறுவனமாக இருந்தாலும் இது சீனாவில் உருவாக்கப்படுகிறது. இந்த பொம்மைகளின் விலை $15 வரை உயர்ந்துள்ளது. குறைவான லாபம் மற்றும் மந்தமாகும் நுகர்வோர் செலவினங்கள் காரணமாக தனது கடையை மூடும் சூழல் உருவாகலாம் என்று அவர் கவலைப்படுகிறார். இதனை தொடர்ந்து நடத்த எவ்வளவு அழுத்தத்தில் உள்ளீர்கள்? எப்போதும் 100% அழுத்தத்தில் இருக்கிறேன். இந்த கடையை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த கடை எனக்கு மிகவும் பிடிக்கும். இதனை அடிப்படையிலிருந்தே உருவாக்கி இருக்கிறேன். இந்த சமூகத்தின் ஒரு அங்கமாக இருப்பது பிடித்திருக்கிறது. குழந்தைகள் வளர்வதையும் அவர்கள் பள்ளிக்கூடம் முதல் கல்லூரி செல்வது வரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இது நாங்கள் சந்திக்கும் மிகவும் கடினமான காலகட்டம். Uncertainty prevails about the negotiations going on between Pakistan and Afghanistan. இஸ்தான்புல்லில் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் குறித்து நிச்சயமற்ற தன்மை நிலவுகிறது. பேச்சுவார்த்தைகள் எந்த முடிவுகளையும் தரவில்லை என்று பாகிஸ்தான் மத்திய தகவல்துறை அமைச்சர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார். பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக இருக்கும் ஆப்கானிஸ்தான் பிரதிநிதி சுஹைல் ஷாஹீனை தொடர்பு கொண்டபோது அவர்கள் இன்னும் இறுதி உடன்பாட்டிற்காக காத்திருப்பதாக கூறினார். இத்தகைய பேச்சுவார்த்தைகளை ஒரே சுற்றில் முடிக்க முடியாது என்றும் கூடுதல் நேரம் தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். அக்டோபர் 12 மற்றும் 13 தேதிகளுக்கு இடையிலான இரவில் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்தன. இதையடுத்து அக்டோபர் 19 தேதியன்று தோஹாவில் கத்தாரின் மேற்பார்வையின் கீழ் பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. அங்கு இரு தரப்பினரும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டனர். பின்னர் அவர்கள் அக்டோபர் 25 தேதி தொடங்கி 4 நாட்கள் நீடித்த பேச்சுவார்த்தைகளை இஸ்தான்புல்லில் தொடர்ந்தனர். இந்த முயற்சிகள் இருந்தபோதிலும் நீடித்த அமைதியை கொண்டு வருவதில் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறுமா என்பது குறித்து நிச்சயமற்ற தன்மை நீடிக்கிறது. பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்காக இரு நாடுகளுக்கும் இடையிலான விவாதங்களை தொடர்ந்து எளிதாக்க துருக்கி மற்றும் கத்தார் அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த பச்சை நிற ஆமைக்குஞ்சுகள் போர்னியோ தீவின் மணற்பரப்பில் வேகமாக ஓடி கடலில் முதல் முறையாக நீந்துகின்றன. மீன்பிடி வலைகளில் சிக்குவது முதல் சட்டவிரோதமாக வேட்டையாடப்படுவது வரை இவை பல ஆபத்தான பிரச்சனைகளை சந்திக்கின்றன. பல தசாப்தங்களாக இந்த வகை ஆமைகளை பாதுகாக்க ஆராய்ச்சியாளர்கள் கடுமையான முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். தற்போது இவை அழிவின் விளிம்பிலிருந்து மீண்டு வந்துள்ளது. 1970களில் இருந்து இதன் எண்ணிக்கை சுமார் 30% அதிகரித்துள்ளது. இந்த கடல் ஆமைகள் அழிவிலிருந்து மீண்டு வந்துள்ளது சிறப்பானது என்று நான் கருதுகிறேன். உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஒன்றிணைந்து ஆமைகளின் மோசமான நிலையை எவ்வாறு நேர்மறையாக மாற்ற முடியும் என்பதற்கான ஒரு சிறந்த கதையை இது உணர்த்துகிறது. பச்சை ஆமைகளின் மீட்சிக்கு அவை முட்டையிடும் கடற்கரைகள் பாதுகாக்கப்படுவதும் ஒரு முக்கிய காரணமாகும். அவற்றின் சட்டவிரோத விற்பனையை தடுத்தல், மீன்பிடி வலைகளில் இருந்து ஆமைகள் தப்பிக்கும் வழிகளை வகுத்தல் போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சில நேரங்களில் சுறாக்களுக்கு வழங்கப்படும் உணவை உண்பது போன்ற சில தொந்தரவுகளை இந்த ஆமைகள் கொடுக்கும். பிரிட்டனின் கடல் வாழ் உயிரினங்கள் வளர்ப்பகத்தில் பிரிட்டன் கடற்பகுதிக்குள் வழி தவறி வந்த ஒரு ஆமை இங்குள்ள நிபுணர்களால் மீட்கப்பட்டுள்ளது. ஆமைகள் மக்களுடன் எளிதில் பழகக்கூடியதாகவும் அதன் தோற்றம் ஈர்க்கக்கூடியதாகவும் இருப்பதால் இவற்றை பார்வையிட மக்கள் அதிகம் விரும்புகிறார்கள். கடல் மீது மக்களுக்கு நாட்டத்தை உருவாக்க வேண்டும். இதனால் அவர்கள் இந்த ஆமைகளை பற்றி அறிந்து கொண்டு அதை பாதுகாக்க அதிக வாய்ப்பு உள்ளது. அதனால் இந்த முயற்சியில் வெற்றி பெற முடியும். இந்த நிலைமையை உண்மையிலேயே மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது என நினைக்கிறேன். இந்த கடல் வாழ் உயிரினங்கள் வளர்ப்பகம் அதன் முக்கியமான ஈர்ப்பான ஃப்ரைடே என்ற ஆமை மூலம் கடல் வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. நாம் ஆமைகளை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுத்தால் அவற்றை சார்ந்திருக்கும் மற்ற விலங்குகளையும் அவற்றின் வாழ்விடங்களான கடல் புல் படுக்கைகள் போன்றவற்றையும் பாதுகாக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். இன்று இந்த ஆமைகளுக்கு கடல் புல்லுக்கு பதிலாக லெட்யூஸ் உணவாக வழங்கப்படுகிறது. இங்கு மதிய உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் ஃப்ரைடே போன்ற கடல் ஆமைகள் பார்வையாளர்களின் மனதை கவர்ந்துள்ளன. பிளாஸ்டிக் மாசுபாடு, மீன்பிடித்தல் போன்ற கடலை பாதிக்கும் பிரச்சனைகள் குறித்து இவை விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. தற்போது சூழலானது சிறப்பாக இருக்கலாம், ஆனால் இந்த ஆமைகளை வரும் ஆண்டுகளிலும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் உள்ளது.